ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்க்கலாம். மீனை நல்லா கழுவி வச்சுங்க. மீனில் கான் மாவு போட்டுங்க, சில்லி பவுடர் போட்டுங்க, வீட்டு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போடுங்க, அப்புறம் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு போடுங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கலக்கி நல்லா ஊற போடுங்க. மீனில் நல்லா கோடு கூட போடுங்க, அப்போ தான் நல்லா மசாலா ஊறும். நல்லா பிசைஞ்சு நல்லா வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 1 hour பொறுத்து இதை நம்ம ஃப்ரை பண்ணலாம். ஓகேவா? பாருங்கள், எல்லாம் கோடு போட்டு வச்சுட்டேன். ஒரு தோசைக்கல் எடுங்க, நல்லா ஸ்டவ்வில் வச்சு பற்ற வச்சு சூடு பண்ணுங்கள். ஸ்டவ் பற்ற வச்சு அதில் எண்ணெயை ஊற்றுங்க. மீனை போட்டு அப்படியே ஸ்லோவாக வச்சு நல்லா செவக்கு விடுங்க. இப்போ மொறுமொறுன்னு ஆகிடும். ஏன்னா கான் மாவுலாம் போட்டுக்கோல, நல்லா கிறிஸ்பி ஆகிடும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி போடுங்க. ஓகேவா? ஸ்டீபன் தச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை அழுத்திக்கங்க. நாங்கள் மீன் என்னென்ன போட்டு நாங்கள் வறுத்துருக்கோன்னு ஒரு விதவிதமாக போடுறோம். நீங்கள் எங்களோட வீடியோவில் பாருங்கள், அதில் தெரியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீன் எப்படி வறுத்து எடுத்துருக்கேன்னு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோவை பாருங்கள், அதில் இருக்குது. நீங்கள் என்ன ரசம், மீன் குழம்பு, இன்றைக்கி சாதம். இன்றைக்கி ஸ்பெஷல் ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வீட்டில் இது தான். உங்கள் வீட்டில் என்ன நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு இந்த மீன் குழம்பும் மீன் வறுவலும் எல்லாமே ஃபுல் வீடியோ இருக்குது. நீங்கள் பார்த்து எங்களுக்கு தெரிஞ்சுக்குங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.